தலைப்பு: நீங்கள் ஏன் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறீர்கள்? பக்கம் 12, அத்தியாயம் 3, ஒரு கிறிஸ்தவனின் அழைப்பு எனும் தலைப்பின் கீழ் உள்ள பாடத்தினை காணலாம். புதிய ஏற்பாடு தொடர்ச்சியாக கிறிஸ்தவர்களை சபை என்றே அழைக்கிறது. சபை என்று மொழிபெயர்க்கப்பட்ட கிரேக்க வார்த்தையின் அர்த்தமானது அழைக்கப்பட்டவர்கள் என்பதனை நினைவு கூறுங்கள். மற்றொரு விதமாக சொல்லப்போனால், ஒரு சிறு கூட்டத்தினரை ஒரு பெரிய மனுக்குலத்தினின்று அழைப்பதாகும். மிக முக்கியமாக தேவன் கிறிஸ்தவர்களுடன் வைத்திருக்கும் தொடர்பை சுட்டிக்காட்டும் விதமாக வேதாகமம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தெரிந்து கொண்டவர்கள், தெரிந்து கொள்ளுதல் என்ற வார்த்தைகளை உபயோகப்படுத்துகின்றது. மத்தேயு 24 அதிகாரம் 21 வசனம், ரோமர் 8 அதிகாரம் 33 வசனம், கொலோசையர் 3 அதிகாரம் 12 வசனம், 1 பேதுரு 1 அதிகாரம் 2 வசனம், 2 பேதுரு 1 அதிகாரம் 10 வசனம் மற்றும் 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 10 வசனம் ஆகியவைகள் இதற்கு எடுத்துக்காட்டுகளாகும். எந்த வார்த்தையானது பூமியின் சகல ஜனங்களும் 1000 வருட அரசாட்சியில் இரட்சிப்புக்கான சந்தர்ப்பத்தை பெறுவதற்கு முன்பாகவே இந்த மனுக்குலத்தில் இருந்து ஒரு சிறு கூட்டத்தின் சிறு மந்தையின் விசேஷித்த தெரிந்து கொள்ளுதலை விவரிக்கிறது. விசேஷித்த அழைப்பு அல்லது சபையை தேர்ந்தெடுத்தல் என்றால் என்ன? கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் கிறிஸ்தவர்கள் நியாயாதிபதிகளாகவும் ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவுமாக உத்தியோகம் செய்ய அழைக்கப்படுகின்றனர். என்ன ஒரு மகிமையான காரியம்! முதலாவது, நம்முடைய விசுவாசம் தடுமாறுகிறது. ஆனால் நம்முடைய வேதம் இந்த காரியத்தை பற்றி தெளிவாக எடுத்துரைக்கின்றது. 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 2 வசனம் கூறுகிறதாவது: பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வசனம் கிறிஸ்தவர்கள் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் என்று கூறுகிறது. இதேபோல் வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 6 வசனம் மற்றும் 5 அதிகாரம் 10 வசனங்களில் எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று காண்கிறோம். வெளிப்படுத்தல் 20 அதிகாரம் 6 வசனத்தில் கிறிஸ்தவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள் என்று கூறுகிறது. நியாயாதிபதிகள், ஆசாரியர்கள், ராஜாக்கள் எவ்வளவு சிறப்பான பதவிக்கு கிறிஸ்தவர்கள் அழைக்கப்படுகின்றனர்! இப்படிப்பட்ட மேலான பதவியை அடைய கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்ட கடுமையான பயிற்சியை மேற்கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது! நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக இருந்து தேவன் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்து இந்த சிறந்த பதவிக்கு உங்களை தகுதிப்படுத்துவதை காண்கிறீரா? நியாயாதிபதிகள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவோடு சேர்ந்து பூமியை நியாயம் தீர்ப்பார்கள். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 2 வசனம், யோவான் 5 அதிகாரம் 22 வசனம், யோவான் 5 அதிகாரம் 28, 29 வசனங்களில் பிரேத குழிகளிலுள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் கிறிஸ்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் கிறிஸ்துவோடு கூட நித்தியமாக ஆளுகை செய்வார்கள். வெளிப்படுத்தல் 20 அதிகாரம் 4 வசனம், தீமை செய்தவர்கள் உலக ஜனங்கள் சோதிக்கப்படும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். அநேக வேதாகம மொழிபெயர்ப்புகள் நியாயம் தீர்க்கப்படும்படி எழுந்திருப்பார்கள் என்று கூறுகிறது. ஆனால் கிரேக்க மொழியில் சரியான பொருள் கிறிஸ்துஸ் சோதிக்கப்படும்படி எழுந்திருப்பார்கள் என்பதாகும். ஒரு மருத்துவர் நோயாளி ஆபத்தான நிலையில் இருக்கிறார் என்றுதான் கூறுவார். ஆனால் அவர் மரிக்கப் போகிறார் என்று அதற்கு பொருள் அல்ல. மேலும் இந்த ஆபத்தான நிலையிலிருந்து நோயாளி குணமடையவும் வாய்ப்பு இருக்கும் அல்லது மரிக்கவும் கூடும். உலக ஜனங்களுக்கு கிறிஸ்துவின் ராஜ்யம் சோதிக்கப்படும் காலமாக கிறிஸ்டஸ் ஆர் புரோபேஷன் பீரியடாக இருக்கிறது. ஆகவே அவர்களுடைய சோதனை இந்த உலக கிரியைகளை பொறுத்து அல்லாமல் வரக்கூடிய ராஜ்யத்தில் அவர்களுடைய கிரியைகளை பொறுத்தே இருக்கும். மேலும் மற்ற வேதாகம குறிப்புகள் லூக்கா 12 அதிகாரம் 47, 48 வசனங்கள், 1 தீமோத்தேயு 5 அதிகாரம் 24 வசனம், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள்
இந்த வாழ்க்கையில் தங்கள் அறிவுக்கும் மனசாட்சிக்கும் கீழ்ப்படியாதது நிமித்தம் தண்டிக்கப்படுவார்கள் என்று கூறுகின்றன. மேலும் உயிர்த்தெழுதலில் சோதனை மிகவும் கடினமானதாக இருக்கும். எப்படி இருந்தாலும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள், தீமை செய்தவர்கள், யோவான் 5:28-29 வசனங்கள், மற்ற ஜனங்கள், அப்போஸ்தலர் 15:14-17 வசனங்கள் ஆகிய இவர்களுடைய நித்திய நிலைமை எதிர்காலத்தில் தீர்மானிக்கப்படும். இதனை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வெளிப்படுத்தல் 22:12 வசனத்தில், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று கூறுகிறார். உண்மை கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்து உலக ஜனங்களை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனை காலமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் அவர்களுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவர்களை நியாயம் தீர்ப்பதில் கிறிஸ்துவுடன் கூட பங்கு பெறுவார்கள். சோதிக்கப்படுதல், கிரைசஸ் என்ற வார்த்தை அநேக மொழிகளில் இணைந்து சொல்லப்பட்டுள்ளது. சீனர்கள் இதை அடையாளமாக உபயோகிக்கின்றனர். இதை குறிப்பிட 2 அடையாளங்களை உபயோகிக்கின்றனர். ஒன்று ஆபத்து, மற்றொன்று வாய்ப்பு. மனுக்குலத்தின் சோதனை கிரைசஸ் என்பது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு ஆகும். ஆனால் இது ஒரு ஆபத்து காலமும் கூட. இப்படியாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள தேவன் வைத்திருக்கும் நிபந்தனைகளில் தவறுகிறவர்கள் 2ஆம் மரணத்திற்கு தள்ளப்படுவார்கள். வெளிப்படுத்தல் 20:13-15 வசனங்கள். ஆசாரியர்களும் ராஜாக்களும் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். கிறிஸ்தவர்கள் நியாயாதிபதிகளாக மட்டும் அல்ல, இரக்கமும் கருணையும் நிறைந்த ஆசாரியர்களாகவும் இருந்து உலகத்தில் உள்ள அனைத்து ஜனங்களுக்கும் கூடிய மட்டும் சகல நன்மைகளையும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கான உதவியையும் வாய்ப்பையும் கொடுத்து ஆசீர்வதிப்பார்கள். ஆகவே இயேசுவும் சபையும் ஆளுகை செய்பவர்களாக மட்டும் அல்ல, ஆசாரியர்களாகவும் ஆசீர்வதிப்பவர்களாகவும் இருப்பார்கள் என்று வேதம் நமக்கு எடுத்துரைக்கிறது. 1 பேதுரு 2:9 வசனம், வெளிப்படுத்தல் 16:5 வசனம் மற்றும் 10 வசனம், 20 வசனம், எபிரேயர் 9:23 வசனம் ஆகிய வசனங்களில் இஸ்ரவேலின் ஆசரிப்பு கூடாரம் வரப்போகிற ஆசீர்வாதமான காரியங்களுக்கு ஒரு நிழலாக இருக்கிறது என்று வெளிப்படுத்துகிறது. பாவ நிவாரண நாளில் இஸ்ரவேலின் ஆசாரியர்கள் பலிகளை செலுத்திய பிறகு அந்த வருடத்தின் மீதி கால பகுதியில் ஜனங்களுக்கு போதித்து அவர்களை நியாயம் விசாரித்து ஆசீர்வதிப்பார்கள். எபிரேயர் 5:1-2 வசனங்களில் இஸ்ரவேலின் ஆசாரியன் தானும் பலவீனமுள்ளவனான படியினாலே அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் இரங்கத்தக்கவனாய் இருக்கிறான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இயேசு பூரணமானவராக நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியராக இருக்கிறார். ஏனெனில் அவர் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிறார். எபிரேயர் 2:17-18 வசனம், 4:15 வசனம். கிறிஸ்துவை போல் உருவாகுதல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இயேசு கிறிஸ்துவை போல் அல்லாமல் நாம் சரீர பலவீனங்களும் ஆவியில் குறைவுள்ளவர்களுமாய் இருக்கிறோம். இன்னுமாக மனுக்குலத்திற்கு நேரிடுகிற உபத்திரவங்களும் சோதனைகளுமே கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நேரிடுகிறது. 1 கொரிந்தியர் 10:13 வசனம். சோதனை என்ற வார்த்தைக்கு பரிசோதனை என்று விளங்க கூறலாம். பொதுவாக தேவனுடைய சோதனைகள் எல்லாம் நமக்கு போதிப்பதற்காக அனுமதிக்கப்படுகிறது. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடுக்க மாட்டார். நாம் கிறிஸ்துவிற்குள் குழந்தைகளாக இருப்போமானால் தேவன் சோதனைகளை நீக்கி போடுகிறவராக இருக்கிறார். ஆகிலும் நம்முடைய பரமபிதா எல்லா உபத்திரவம் மற்றும் சோதனைகளோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியாக போக்கையும் உண்டாக்குவார். மேலும் அவருடைய பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலின் மூலம் ஆவிக்குரிய வளர்ச்சி அடைவதன் மூலம் சோதனையை தாங்கத்தக்கதான பலத்தையும் தருவார். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை தேவன் நீக்கி போடுவதற்கு பதிலாக இவற்றையெல்லாம் நாம் ஏன் சகித்து கொள்ள வேண்டும்? தேவன் நம்மை இரக்கமுள்ள ஆசாரியர்களாக உருவாக்குகிறார் என்பதை நினைவு கூறுங்கள். இதனை 1 பேதுரு 1:7 வசனத்தில் அழிந்து போகிற பொன்
அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இப்படிப்பட்ட உபத்திரவங்களினால் சரியான முறையில் பயிற்சிவித்து கொண்ட கிறிஸ்தவர்கள் மகிமையின் மேல் மகிமையடைந்து குணாதிசயங்களில் கிறிஸ்துவின் சாயலாகிறார்கள். ரோமர் 8:29 2 கொரிந்தியர் 3:18 இவர்களுடைய பலவீனங்கள் மற்றும் துன்பங்களின் மத்தியில் கிறிஸ்துவின் ஆவிக்குள்ளாக பயிற்சிக்கப்படுவதன் மூலம் இவர்கள் அன்புள்ளம் கொண்டவர்களாகவும் இரக்கம் கொண்டவர்களாகவும் சக மனிதர்களை குறித்து நன்கு அறிந்தவர்களாகவும் உருவாகுகின்றனர். பொதுவாக இஸ்ரேலின் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள தலைச்சன்கள்தான் இஸ்ரேல் தேசத்தின் பிரதிநிதிகளாக இருப்பார்கள். அதைப்போல் முதற்பேரானவர்களின் சர்வசங்கமாகிய சபையும் எபிரேயர் 12:23 முதற்பேரானவர்களின் சர்வசங்கமாகிய சபையும் மனுக்குலத்திற்கு உண்டான பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிப்பார்கள். இந்த அனுபவங்கள் எல்லாம் அவர்களை கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் இரக்கமும் கருணையும் நிறைந்த ஆசாரியர்களாகவும் நியாயாதிபதிகளாகவும் ஆளுகை செய்பவர்களாகவும் தகுதிப்படுத்துகிறதாக இருக்கிறது. உங்களுக்கு வருகிற கஷ்டமான அனுபவங்கள் மற்றவர்களில் இரக்கமும் கருணையும் நிறைந்தவர்களாக உங்களையும் உருவாக்குகிறதா? இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதை காட்டிலும் உண்மை கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கின்றன. 2 பேதுரு 1:5-11 அப்போஸ்தலனாகிய பேதுரு, இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடே கூட தைரியத்தையும் தைரியத்தோடே கூட ஞானத்தையும் ஞானத்தோடே கூட இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோடே கூட பொறுமையையும் பொறுமையோடே கூட தேவபக்தியையும் தேவபக்தியோடே சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோடே அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறி விழுவதில்லை. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். இவ்விதமான குணநலன்கள் நம்மிடத்தில் விருத்தி அடைவதன் மூலமே நாம் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாலும் தகுதியை பெற முடியும். வெளிப்படுத்தல் 20:6 இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையுடன் கிறிஸ்துவின் பாடுகளை நாம் பார்க்கும்போது நமக்கு வருகிற பிரச்சனைகளும் துன்பங்களும் பெரியதாக இல்லை என்ற முடிவுக்கு வர முடிகிறது. இதனை எபிரேயர் 12:2-4 தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையுடன் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றுவோமாக. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். யாக்கோப்பு 1:12 ஆமேன். அத்தியாயம் 4 பக்கம் 18 தலைப்பு புதிய ராஜ்யம். தேவன் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் என்பதனை 1 தீமோத்தேயு 4:10 மூலம் முன்னமே அறிந்திருக்கிறோம். அதைப் போலவே 1 தீமோத்தேயு 2:3-4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் கிரேக்க பதத்தில் சரியான அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ரட்சிப்பானது சத்திய அறிவை பெறுவதற்கு முன்பே வருகிறதாய் இருக்கிறது. எல்லோருக்காகவும் இயேசு கொடுத்த மீட்கும் பொருள் வசனம் 6 ஆதாமுக்குள் மரித்த எல்லோரும் ஆதாமின் மரணத்திலிருந்து ரட்சிக்கப்படுவார்கள் என்ற உறுதியை அளிக்கிறது. அதாவது சபையின் அங்கமாக அழைக்கப்படாத எல்லோரும் மரண நித்திரையிலிருந்து எழுப்பப்பட்டு சத்தியத்தை அறிகிற அறிவு போதிக்கப்படும். இந்த வகுப்பினர்தான் யோவான் 5:28-29 தீமை செய்தவர்கள் சோதிக்கப்படும்படி
அல்லது பயிற்றுவிக்கும்படி உயிர்த்தெழுவார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த புதிய ராஜ்யத்தின் வரலாறு காணாத கற்பிக்கும் நிகழ்ச்சியை இயேசுவும் சபையும் நிகழ்த்துவார்கள். ஏசாயா 11:9 சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. எரேமியா 31:34 அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லோரும் என்னை அறிந்து கொள்ளுவார்கள் என்பதாக சொல்லப்பட்டுள்ளது. வசனம் 29 மற்றும் 30 ராஜ்யத்தில் அநேகருக்கு முழுமையான இரட்சிப்புக்கேதுவான வாய்ப்பு கொடுக்கப்படும் என்பதை எடுத்து காட்டுகிறது. பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசிப்போயின என்று அந்நாட்களில் சொல்ல மாட்டார்கள். அவனவன் அக்கிரமத்தின் நிமித்தமே சாவான். எந்த மனுஷன் திராட்சை காய்களை தின்பானோ அவனுடைய பற்களே கூசிப்போகும். சபை முதலாவது அழைக்கப்படுவது எதற்காக எனும் தலைப்பின் கீழ் காணலாம். மனுக்குலத்தை ஆசீர்வதிக்க கிறிஸ்துவின் ராஜ்ய வேலைகளில் அவரோடு கூட பங்கு பெற சபை ஏன் முதலாவது தேர்ந்தெடுக்கப்படுகிறது? இதற்கான ஒரு காரணத்தை குடிப்பழக்கத்தில் இருப்பவர்களை திருத்துகிற உயரிய வேலையோடு ஒப்பிட்டு சொல்லலாம். குடிப்பழக்கத்தை நிறுத்துவதற்கான பயிற்சியில் ஏற்கனவே குடிப்பழக்கத்தில் இருந்த மனிதரை கொண்டு பயிற்சி அளிக்கப்படுகிறது. குடிபோதையில் இருக்கும் ஒருவர் மற்றவர்களிடமிருந்து எந்த ஒரு ஆலோசனையையோ உதவியையோ விரும்ப மாட்டார். இத்தகைய மனிதர்களுடைய வேதனைகளையும் மன சோர்வுகளையும் நம்பிக்கையற்ற வாழ்க்கையும் பற்றி இந்த அனுபவம் இல்லாத மற்ற மனிதர்களுக்கு எப்படி தெரியும்? ஏற்கனவே குடிப்பழக்கத்தில் இருந்து மீண்டவர் மட்டுமே அவரது வேதனையை அறிந்திருப்பதினால் குடிப்பழக்கத்தில் இருப்பவர் அவரது உதவியை ஏற்றுக்கொள்ளுவார். ஏற்கனவே குடிப்பழக்கத்திலிருந்து மீண்டவர் குடிப்பழக்கத்தில் இருப்பவருக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவரோடு கூட இருந்து அவரை தைரியப்படுத்தி இப்பழக்கத்திலிருந்து எப்படி மீள்வது என்பதற்கான ஆலோசனைகளை வழங்க முடியும். ஆகவே ஏற்கனவே குடிப்பழக்கத்திலிருந்து மீண்ட ஒரு மனிதர் தற்போது குடிப்பழக்கத்தில் இருப்பவருக்கு மறுவாழ்வு கொடுப்பதற்கு தேவைப்படுகிறார். கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் பிரேத குழியிலிருந்து எழுந்து வரும் ஜனங்களுக்கு அவர்கள் கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டு கிறிஸ்துவும் அவரது சபையும் சேர்ந்து ஆளுகை செய்யும் ராஜ்யத்தில் இருக்கிறார்கள் என்று அறிவிக்கப்படும். 1 கொரிந்தியர் 6:2 அவர்களுடைய பிரச்சனைகளை திருச்சபையார் புரிந்து கொள்ளுவார்கள் என்பது எவ்வளவு நிச்சயமாய் இருக்கிறது. ஏனெனில் திருச்சபையாரும் முந்தி பாவிகளாக இருந்தனர். ஆகவே மனுக்குலத்தின் பிரச்சனைகள், கஷ்டங்கள் மற்றும் மனோரீதியான நெருக்கடிகள் ஆகிய எல்லா பிரச்சனைகளையும் மனுக்குலத்தின் சார்பாக அனுபவித்தார்கள் என்று மனுக்குலம் உணர்ந்து கொள்ளும். ஏனெனில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16 திருச்சபை ஒவ்வொரு தனி மனிதனையும் வாஞ்சையோடு கூட தேவனுக்குள்ளாக வழிநடத்தும். உண்மை கிறிஸ்தவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் பாவத்தை மேற்கொள்ளுதல், மனோரீதியான கவலைகள், துன்பங்கள் ஆகியவைகளுடன் போராட்டங்கள் ஆகியவை 2 கொரிந்தியர் 10:4-5 எபிரேயர் 12:3-4 எல்லாம் புரிந்து கொள்ளுகிற இருதயத்தை கொடுக்கிறது. அதன் மூலம் அவர்கள் எப்போது அறியாமையில் உள்ள ஜனங்களுக்கு தயவு செய்வது, மனம் மாறாத ஜனங்களை எப்போது ஒழுங்குபடுத்துவது ஆகியவைகளை இவர்கள் நன்கு அறிந்திருப்பர். எபிரேயர் 5:2 லூக்கா 12:48 இப்படியாக மறுசீரமைப்பின் திட்டம் செயல்படுத்தப்படும். மனுக்குலத்தின் பெரும்பாலானோர் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் பயிற்சியில் தேர்ச்சி அடைய முழு மனதுடனும் சந்தோஷத்துடனும் போதனைகளையும் அறிவுரைகளையும் ஒழுங்குகளையும் ஏற்றுக்கொள்ளுவார்கள். திரும்ப கொடுத்தலின் திட்டத்தை பற்றி முன்னமே பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் எல்லோராலும் உரைக்கப்பட்டுள்ளது. அப்போஸ்தலர் 3:20-21 இந்த ராஜ்யத்தில் மனுக்குலத்தை ஆசீர்வதிக்கும் வேலையில் பங்கு பெறும் விசேஷித்த அழைப்பானது உங்களையும் கிறிஸ்துவனாக வேண்டும் என்று தூண்டுகிறதா? நீண்டகால செயல் திட்டம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஏதேனில் மனுக்குலம் இழந்து போனதை, அதாவது உடல் ரீதியான, மன ரீதியான, நீதிநெறி ரீதியான பூரணத்துவத்தை திரும்ப கொடுத்தலின் திட்டமானது
கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சி முடியும் வரை நிறைவு பெறாது. வெளிப்படுத்தல் 20:5 மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருடம் முடியுமளவும் உயிரடையவில்லை என்று கூறுகிறது. அநேக பூர்வீக வேதாகம பிரதிகளில் இந்த வசனம் இடம்பெறவில்லை. இந்த வசனம் நிஜமானது என்றால் அது மரித்தோர் விழித்தெழுந்திருப்பதை குறிப்பிட முடியாது. ஏனெனில் வெளிப்படுத்தல் 11:15-18 7வது எக்காலம் ஊதுவதை வெளிப்படுத்துகிறது. அது கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கான காலப்பகுதியையும் மரித்தோர் நியாயம் தீர்ப்படைகிற காலப்பகுதியையும் குறிப்பிடுகிறது. தானியேல் 12:2 மற்றும் யோவான் 5:28-29 ஆகிய வசனங்களில் நன்மை செய்தவர்கள் தீமை செய்தவர்கள் என 2 விதமான வகுப்பார் உயிர்த்தெழுந்திருப்பதை குறித்து கூறப்பட்டுள்ளது. தானியேல் 12:1 மரித்த 2 வகையான வகுப்பினர் எழுந்திருக்கும் காலப்பகுதியானதும் மகா உபத்திர காலப்பகுதிக்கு மிக அண்மையில் இருக்கிறதாக விளக்கமளிக்கிறது. இந்த மகா உபத்திரவம் 1000 வருடம் முடியும் போது அல்ல. தானியேல் 12:2 தீமை செய்தவர்கள் நித்திய நிந்தையையும் இகழ்ச்சியையும் அனுபவிப்பார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. வெளிப்படுத்தல் 20:5 மரணமடைந்த மற்றவர்கள் மற்ற மனுஷர் அப்போஸ்தலர் 15:17 அந்த 1000 வருஷம் முடியுமளவும் உயிரடையவில்லை என்ற சொற்றொடர் நிஜம் என்றால் இந்த விளக்கம் தெளிவானதாகும். தேவனுடைய பார்வையில் தங்கள் மனதில் நீதி நெறியில் சரீரத்தில் பூரணம் அடையாதவர்கள் மரித்தவர்களாக தெரிகிறார்கள். ஆகவேதான் இயேசு மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் மத்தேயு 8:22 குறிப்பிடுகிறார். பரிசுத்த பெரும்பாதையில் ஏசாயா 35:8 பரிசுத்த பெரும்பாதையில் வர விரும்புகிற எல்லோரையும் சீர்படுத்தி பூரண மானிட ஜீவியத்திற்கு கொண்டு வர 1000 வருடம் தேவைப்படுகிறது. புதிய ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஏசாயா 35 வரப்போகிற ராஜ்யத்தின் அற்புதமான ஆசீர்வாதங்களை எடுத்துரைக்கிறது. வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து புஷ்பத்தை போல செழிக்கும். வசனம் 1 குருடரின் கண்கள் திறக்கப்படும், செவிடரின் செவிகள் திறவுண்டு போம், முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும். வசனம் 5 மற்றும் 6 வசனம் 8 மற்றும் 9 பரிசுத்த பெரும்பாதையான வழியை பற்றி குறிப்பிடும் போது தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை என்று கூறப்பட்டுள்ளது. வசனம் 9 சிங்கம் அங்கே இருப்பதில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பேதுரு சிங்கம் என்று சாத்தானை அடையாளப்படுத்தி கூறுகிறார். 1 பேதுரு 5:8 மேலும் வெளிப்படுத்தல் 20:1-3 1000 வருட அரசாட்சியில் சாத்தான் கட்டப்படுவான், ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு என்று கூறப்பட்டுள்ளது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். வசனம் 10 கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்ப ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என முடிகிறது. ராஜ்யத்தின் உச்சகட்ட நிகழ்வுகளை வெளிப்படுத்தல் 21:4 விவரிக்கிறது. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. இயேசுவும் சபையும் தேவனுடைய சித்தத்தின்படி உலக ஜனங்கள் மீது மகிமையின் ஆசீர்வாதங்களை ஊற்றும் பாத்திரங்களாயிருப்பார். ஆகவே நீங்களும் சீஷத்துவத்திற்கான நிபந்தனைகளை முற்றிலும் நிறைவேற்றினால் நீங்களும் இந்த ஆசீர்வாதத்தின் ஒரு கருவியாக இருக்கலாம். ஆமேன். அத்தியாயம் 5 பக்கம் 23 தலைப்பு சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகரில்லை, வல்லவர்கள் அநேகரில்லை, பிரபுக்கள் அநேகரில்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தின் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும்
தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். 1 கொரிந்தியர் 1 26 முதல் 29 வசனங்கள். உலகத்தின் தரத்தை உயர்த்துவதை தவிர்த்துவிட்டு மனுக்குலத்தில் சாதாரணமானவர்களை அழைத்து சிறுமந்தையை உருவாக்குவதில்தான் தேவன் தம்முடைய திட்டத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். இது எப்படி உள்ளவைகளை அவமாக்கும்? சரித்திரத்தை பார்க்கும்போது மனிதனுடைய ஞானத்தின்படி பொருளாதாரத்திலும் அரசியலிலும் சமுதாயத்திலும் எவ்வளவோ சாதகமான கொள்கைகளையும் திட்டங்களையும் உண்டு பண்ணின போதும் மனுக்குலத்தின் பிரச்சனையை தீர்க்க முடியாமல் மனிதன் தோல்வியே அடைகிறான் என அறிகிறோம். மனிதனுக்கு மனிதன் மனிதாபமில்லாமல் இருந்ததையே சரித்திரங்கள் எடுத்துரைக்கின்றன. மனித ஞானத்தின் கொள்கைகள் மற்றும் திட்டங்களில் எந்த குறையும் இல்லை. ஆனால் மனிதனுடைய சுயநலமே எல்லா தோல்விகளுக்கும் காரணமாக அமைந்துவிட்டது. மனிதன் பாவத்தில் பிறந்து துர்க்குணத்தில் உருவானான் என்கிற வேதாகம கருத்தையும் 51 சங்கீதம் 5 சரித்திரமே உறுதிப்படுத்துகிறது. பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு 20ஆம் நூற்றாண்டை மனுக்குலம் எதிர்நோக்கியது. அறிவியல் தொழில்நுட்பத்தின் மூலம் மனுக்குலம் சுபிட்சம் அடையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஐயோ, இந்த நூற்றாண்டும் தோல்வியையே அடைந்தது. கம்யூனிசமும் தோல்வியடைந்தது. முதலாளித்துவமும் நலிவடையும் நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. இதற்கு முன் சம்பவியாத கொலை குற்றங்களும் துன்மார்க்கமும் போதை மருந்துகளும் பாவச் செயல்களும் இந்த சமுதாயம் தன்னைத்தானே அழித்து கொண்டிருப்பதற்கு அடையாளங்களாகும். அதே சமயத்தில் பூமியும் மாசு நிறைந்த குப்பை நிலமாக மாறி வருகிறது. 500 கோடிக்கும் மேற்பட்ட ஜனங்கள் சுயத்தை பற்றியே முதலாவது யோசிக்கும் போது எப்படி முன்னேற்றத்தை காண முடியும்? ஆகவே தேவன் உள்ளவைகளை அவமாக்கியிருக்கிறார். மனிதனுடைய முயற்சிகள் அனைத்தும் வீணானவைகள் என்று சரித்திரமே உறுதி செய்துள்ளது. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்ட முடியாது. எந்த ஒரு ஜனாதிபதியினாலும் பிரதம மந்திரியினாலும் ராஜதந்திரியினாலும் ஒட்டுமொத்த ஜனங்களின் பொதுவான அல்லது தனி மனிதனின் கஷ்டங்களை தீர்க்க தன்னிடம் திட்டம் இருக்கிறது என்று சொல்ல முடியவில்லை. ஒரு சிலர் மட்டுமே மனிதனால் எந்த ஒரு பிரச்சனையையும் தீர்க்க முடியாது என ஆதியிலிருந்தே அறிந்திருந்தனர். அவர்கள் தேவனுடைய வார்த்தையின் மீதுள்ள விசுவாசத்தின் மூலம் வரப்போகிற கிறிஸ்துவின் அரசாட்சியின் மூலமே மனுக்குலத்தின் கஷ்டங்கள் முற்றிலும் நீக்கப்படும் என்று உணர்ந்து கொண்டனர். அவர்கள் இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய சித்தத்தை முழுவதும் செய்து முடிக்க தங்களை முற்றிலும் அர்ப்பணித்தனர். அவர்களுடைய அழைப்பானது ராஜாக்களும் ஆசாரியர்களும் நியாயாதிபதிகளுமாக கிறிஸ்துவோடு ஆளுகை செய்வதற்காக ஆகும். மனுக்குலத்திற்கு ஏற்பட்டிருக்கிற பொதுவான பிரச்சனைகளில் இவர்களின் பங்கிலிருந்து மீள முடியாத நிலையில்தான் இருக்கிறார்கள். 1 கொரிந்தியர் 10 அநேகர் இந்த கஷ்டங்கள் மூலம் தங்கள் வாழ்க்கையில் கசப்பையும் விரக்தியையும் அடைகின்றனர். ஆனால் அர்ப்பணம் செய்த கிறிஸ்தவர்களையோ எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அவர்களது சிந்தைகளையும் இருதயங்களையும் காத்துக்கொள்ளும். பிலிப்பியர் 4 இந்த கஷ்டங்கள் எல்லாம் பொறுமையையும் அறிவும் நிறைந்த இருதயத்தை பெற தேவன் கொடுக்கும் சந்தர்ப்பங்கள் என்று விசுவாசிக்கின்றனர். நாம் நேசிக்கின்ற ஒருவரை, கணவன் அல்லது மனைவி, பெற்றோர், குழந்தை, நாம் நேசிக்கின்ற ஒருவரை இழந்துவிட்டால் மனவேதனை உண்டாகிறது. முடம், குருடு, செவிடு போன்ற உடல் ஊனங்கள் மனிதனை, குடும்பத்தை இழந்தவனாக்குகிறது. போதை மருந்திற்கு அடிமையானவர்கள், குடிகாரர், மனநோயாளி ஆகியோரை ஒரு சிலர் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். மேலும் மனதளவான அந்த மாம்சீக துன்பம் துன்மார்க்கரால் மட்டுமல்ல, நேசிக்கிறவராலும் உண்டாகிறது. அவர்களுக்கு வறுமையை விட மோசமானது ஒன்றுமில்லை. அங்கே தனிமை இருக்கிறது. சிலர் தனிமையான இருண்ட நிலையையே அனுபவிப்பார்கள். அர்ப்பணம் செய்த கிறிஸ்தவர்களுக்கு இந்த பல்வேறு அனுபவங்கள் பொறுமையை உண்டு பண்ணுகின்றன. மேலும் தேவனுடைய ஆவி இவர்களுடைய வாழ்வின் அனுதினமும் கிரியை செய்து இவர்களை கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாற்றுகிறது. 1 பேதுரு 1 2 கொரிந்தியர் 4 முதலில் பாவ சரீரத்தோடும் அவற்றின் இச்சைகளோடும் போராட வேண்டியுள்ளது. இவைகளெல்லாம் உள்ளான போராட்டங்கள் என்று 2 கொரிந்தியர் 7 5 10 4 முதல் 6
எபிரேயர் 10:4 குறிப்பிடப்பட்டுள்ளன. கிறிஸ்தவர்கள் விழுந்து போன தங்கள் சொந்த மாம்சத்தோடு எதிர்த்து போராடும் போது அது இரக்கத்தையும் மனித இருதயத்தில் உருவாகும் பாவத்தை குறித்த அறிவையும் கொடுக்கிறது. பிரதான ஆசாரியன் தானும் பலவீனம் உள்ளவனானபடியினாலே அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் இரங்கத்தக்கவனாய் இருக்கிறான். எபிரேயர் 5:2. இறுதியாக கிறிஸ்துவோடு அவருடைய வருகையில் இணைந்து அவருடைய ராஜ்யத்தின் மகிமையில் பங்கு பெறுவார்கள். அவரைப் போலவே 1 யோவான் 3:2 இரக்கமுள்ள ஆசாரியர்களாகவும் புரிந்து கொள்ளும் நியாயாதிபதிகளாகவும் தயவுள்ள ராஜாக்களாகவும் வெளிப்படுத்தல் 20:6 1 கொரிந்தியர் 6:12 தயவுள்ள ராஜாக்களாகவும் இருப்பார்கள். மொத்தத்தில் மனுக்குலத்திற்கு உண்டாகும் பாவ வியாதிகள், மனமுறிவு, உணர்ச்சி வசப்பட்டு நடக்கும் குற்றங்கள், உடல் ஊனம் ஆகியவை எல்லாவற்றையும் இவர்கள் அறிந்தவர்களாக இருப்பார்கள். நீங்கள் ஏன் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறீர்கள்? நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த விரும்புகிறீர்களா? எல்லோரையும் ஆசீர்வதிப்பதின் மூலம் அவருக்கு ஊழியம் செய்ய விரும்புவீர்களா? தேவன் இந்த ஊக்கமான ஜெப விருப்பத்தை கட்டாயமாக நிறைவேற்றுவார். ஆமேன். இத்துடன் நீங்கள் ஏன் ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறீர்கள் எனும் புத்தகம் முடிவுற்றது. ஆமேன்.